காகத்துக்கு இட்லி துண்டாக்கி போடுறது இப்படியெல்லாம் செய்யறாங்கல்ல. காகத்துக்கு உணவு வைக்கிற நிறைய பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? காக்காவுக்கு உணவு வைக்கிறதுங்கிறது இறந்து போன முன்னோர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது அர்த்தம். நிறைய சமயங்கள்ல இப்படியும் கூட நம்பிக்கை இருக்குது. காகம் ஏதாவது ஒரு வீட்டுல உட்காந்து வடக்கிலேயோ கிழக்கிலேயோ கத்துச்சுன்னா விருந்தாளி வரப்போறாங்கன்னு அர்த்தமா. அது நேரா கத்தனவெல்லாம் இல்ல. வடக்கையோ கிழக்கையோ திரும்பின மாதிரி கத்தணும். கத்தனா விருந்தாளின்னு அர்த்தம். அது நார்மலா சவுண்டு போட்டு கத்துச்சுன்னா விருந்தாளி வர்றாங்கன்னு அர்த்தம். சத்தமா ஒரு காக்கா கத்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான்னு அர்த்தமா. இப்படியெல்லாம் காகத்தை வைத்து தவறான புரிதல்கள் நிறைய இருக்கிறது. காகத்தினுடைய இடத்தை வைத்து அது கத்துறத வச்சு அதுக்கு உணவு வைக்கிறத வச்சு இந்த எல்லா நம்பிக்கைகளும் அறியாமை காலத்தினுடைய பழக்கம். இஸ்லாத்தை பொறுத்தவரை அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகள்லையும் அப்படி காகத்தை வைத்து நன்மை தீமைகளை கணிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா கெட்ட சகுனங்கள் என்று சொல்லுவதற்கு வேண்டுமானால் சில செய்திகளை பார்க்க முடியும் எத்தனையோ சமயங்கள்ல. மார்க்கத்தில் அப்படி இல்லை. காகத்தை ஒருவன் கனவிலே கண்டால், மார்க்க அறிஞர்கள் கனவுக்கு பலன் தரக்கூடிய கிதாபுகள்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, ஒரு விதமான வெறுமை வரும், வறுமை வரும், பிரியமானவர்களை பிரிய நேரிடலாம், அல்லது கஞ்சத்தனம் அங்கே உள்ளவர்களிடத்தில் இருக்கலாம். இப்படிப்பட்டதெல்லாம் காகத்தை கனவில கண்டவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். காகம் மனிதனை புதைப்பதற்கு நமக்கு பாடம் சொல்லி இருக்கிறது. காகம் இந்த உலகத்தில் ரிசுக் அல்லாஹ் எப்படியெல்லாம் தருகிறான் என்பதற்கான பாடத்தை சொல்லி இருக்கிறது. காகம் எந்த ஒத்துக்கொண்ட வேலைகளை சரியாக செய்யாமல் தாமதமாய் வருவதற்கும் அல்லது வாக்குறுதிக்கு மாறு செய்வதற்கும் உதாரணமாய் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றிலே இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் அல்லாஹ் ஒரு பிராணியை வைத்து சொல்லுகிறான். குர்ஆன்ல எந்த பறவையும் எந்த பிராணியும் இப்படி படிப்பினைகள் இல்லாமல் உள்ளே வைக்கப்படவில்லை. திருக்குர்ஆனுடைய தேனியில் தொடங்கி எறும்பில தொடங்கி அத்தனை இலையும் படிப்பினைக்குரிய பாடங்களை வைத்திருக்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா. குறிப்பாக காகத்தினுடைய அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற போது அந்த ரிசுக்கின் ஆன்மீகம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லும். அல்லாஹ் மட்டுமே ரிசுக்கிற்கு பொறுப்பேற்கிறான். துவா செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழ்நாள் முழுக்க ரிசுக்குக்கு பொறுப்பேற்றிருக்கிற இறைவன் நல்லவைகளை எல்லாம் நமக்கு ரிசுக்காய் தருவானாக. அவனுடைய திருக்குர்ஆனில் எத்தகைய மறைஞான விளக்கங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானோ அவற்றிலே இருந்து பாடமும் படிப்பினையும் சரியாய் பெற்று வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.